சோவியத் யூனியன் இரண்டாம் உலகப் போரை முடிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய விலையை கொடுத்தாங்க. உலகத்திலேயே இந்த உலகப் போரில் இரண்டாம் உலகப் போரில் அதிகமான உயிரிழப்புகளை பெற்ற ஒரு நாடு சோவியத் யூனியன் தான். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் அவரோட ஒரு பதிவில் சோவியத் யூனியனோட இவ்வளவு பெரிய ஒரு லாஸை ரொம்பவே குறைச்சி மதிப்பிடுற மாதிரி, இல்லை ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி, சோவியத் யூனியன் பெருசாக இந்த இரண்டாம் உலகப் போரில் ஜெயிக்கிற மாதிரி எதுவும் பண்ணலை, அவங்க எங்களுக்கு சில உதவிகள் பண்ணாங்களே தவிர இந்த போர்ல ரியல் வின்னர் அமெரிக்கா தான் இந்த உலகத்தை இரண்டாம் உலக போர்ல இருந்து காப்பாத்தினாங்கன்னு ஒரு பெரிய செய்தி இந்த இடத்துல சொன்னது மட்டும் இல்லாம நேரடியா புதினுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காரு. நீங்க மட்டும் இந்த யுத்தத்தை நிறுத்தல, இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போற பேச்சுவார்த்தையின் மூலமா முடிக்கிறதுக்கான அந்த வழிகளில் ஈடுபடலனா கண்டிப்பா நீங்க கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு அதிகமான டாக்ஸையும் அதிகமான எக்கனாமிக் சாங்ஷன்ஸையும் உங்க மேல நாங்க போடுவோன்னு இன்னைக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஃப்ரண்ட்லைன் அப்போ நடந்திருக்க சில அப்டேட்ஸையும் கூடவே ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த சோவியத் யூனியன் பற்றினா அந்த செய்திகளுக்கு முதல்ல போவோம். ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இவர் என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்காரு, இல்லை இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்காருன்றதே எனக்கு புரியல. நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக நாட்டோக்குள்ளே நாங்கள் சேருவோம், ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் உக்ரைனோட அந்த நாட்டோ ரெக்வஸ்ட்ன்றது ப்ராசஸ் பண்ணப்படும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏன் நாட்டோ உக்ரைனை காப்பாற்றணுன்றதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், ரஷ்யா உக்ரைனோட சில பகுதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க, அதே மாதிரி ஏன் நாட்டோ ரஷ்யாவோட சில பகுதிகளை பிடிச்சு வைக்கக்கூடாது, என்னைக்கு ரஷ்யா பார்டரை தாண்டி நாட்டோ வீரர்கள் உள்ளே போகிறாங்களோ என்னைக்கு இன்னும் நாட்டோ பெலாரஸையும் தாண்டி கிழக்கு பகுதியை நோக்கி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போதோ அன்னைக்கு தான் உண்மையிலே நாட்டோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும், இல்லை உக்ரைன் அன்னைக்கு தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஏன்டா எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கணும், நீயும் உள்ளே ஒட்டு மொத்தமாக சோழியை முடிச்சு விடுங்கன்னு ஓப்பனாகவே இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு சுத்தமாக புரியல, உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டு இருக்க பிரச்சனையாலே உலகம் அவ்வளோ பெரிய பாதிப்பில் இருந்துட்டு இருக்கு. இந்நேரத்தில் நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு பிரச்சனை அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. என்னைக்கு நாட்டோட வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை தொடங்குறாங்களோ அன்னைக்கே மூன்றாவது உலக யுத்தம், இல்லை இந்த உலகத்தோட ஒரு அடுத்த அழிவுன்னு சொல்லலாம். அணு ஆயுதங்களோட வெடிப்புல இருந்து யாராலையும் தப்ப முடியாது. அப்படி இருந்தும் என்ன ஒரு மைண்ட் செட்ல இவர் பேசிட்டு இருக்க, இல்ல உண்மையிலேயே அவர் பேசுறதோட அந்த விளைவுகளை தெரிஞ்சுதான் பேசுறாருன்றது இன்னைக்கு இன்னும் இந்த இடத்துல ஒரு புரியாத விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல அமைதி பேச்சுவார்த்தைன்றது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான உக்ரைனோட டிமாண்ட் என்னன்னு சில வார்த்தைகளை இப்ப சொல்லியிருக்காரு. 2022 பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல எந்த இடத்துல இருந்து இந்த போரானது தொடங்குச்சோ திரும்பவும் ரஷ்யா அந்த இடத்துக்கே போகணும். அவங்க ராணுவ வீரர்கள் அத்தனை பேரையும் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இதை உக்ரைன் வச்சுக்கிறாங்க, இல்லை ரஷ்யா வச்சுக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் இவங்களோட வீரர்களை ஒட்டுமொத்தமாக இப்போ ஆக்குபை பண்ணியிருக்க பகுதிகளில் இருந்து ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டர் சோவியத் யூனியன் விழுந்ததுக்கு அப்புறமா 90களில் இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போனதான் இந்த பேச்சுவார்த்தையானது ஃபேராக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் பகுதிகளில் இந்த ஆக்குபைட் பகுதிகளில் ரஷ்யா அவங்களோட வீரர்களை நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஃபேவரா தான் முடியும். உக்ரைனுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா இருக்காதுன்றதையும் அவரோட ரொம்ப ஒரு ஆழமான கருத்தா சொல்லியிருக்காரு. இல்ல இவர் சொல்றதெல்லாம் இப்ப ரஷ்யா கேட்க போறது இல்லை, இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அவங்க ஒரு 3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனோட டிஃபென்ஸ் லைனை தாண்டி ஒரு 50க்கும் அதிகமான கூட்டணியுடைய ஒரு நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி அவங்க உள்ளே வந்திருப்பாங்களாம். இவர் இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபேரான கேம் கிடையாது, நீங்கள் ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கு போனால் தான் இது ஃபேராக இருக்குன்னு சொன்னார்னா அவங்க அப்படியே பின்னாடியே போயிடுவாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கூடவே நாட்டோட செக்ரட்டரி மார்க் ரூட்டே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை ஐரோப்பா கண்டத்தில் நம்ம சரி பண்ணோன்னா நம்மளோட ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கையும் நம்ம அதிகப்படுத்தியே ஆகணும். அப்படி அதிகப்படுத்தினா மட்டும்தான் ஃபியூச்சரில், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட ஒரு டேட்டா படி பார்த்தோன்னா 2031-32 அதாவது 2028 ஆரம்பித்து 32க்குள்ள ரஷ்யா யூரோப்பியன் யூனியனை அடிப்பாங்க. 2028 இன்னும் எக்ஸாக்டாக 3 வருஷத்தில் யூரோப்பியன் யூனியனோட டிஃபென்ஸை ரஷ்யா டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ உக்ரைன்ன்றது ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ராக்ஸி வார் மட்டும்தான். இன்னும் 3 வருஷத்தில் நேரடியாகவே யூரோப்பியன் யூனியனோட டிஃபென்ஸ் லைன்ஸை ரஷ்யா டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது 32க்குள்ள ஒட்டுமொத்தமாக சோவியத் யூனியனோட அந்த எக்ஸ்பான்ஷன் அந்த ஒரு கனவை ரஷ்யர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே இவருக்கு சொல்லியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால எந்த அளவுக்கு ஐரோப்பிய யூனியன் நாட்டோவில் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் பின்தங்கி இருக்காங்க, அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்குன்றத இந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக கட்டுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நாட்டோன்றது அமெரிக்கா இல்லைனா ஒன்றுமே இல்லை.
நாட்டோன்றது மட்டும் இல்லை, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மிலிட்டரி பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மொதல் 3 இடங்களை மாற்றி மாற்றி பார்த்தோன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த மாதிரி நாடுகள் தான் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அமெரிக்காவை தவிர்த்து இந்த ஒட்டுமொத்த நாட்டோ கூட்டமைப்புன்னு எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ரஷ்யா சீனா கூட்டணி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அமெரிக்கான்ற ஒரு நாடு இல்லை ரஷ்யான்ற ஒரு நாடு, அந்த 2 கூட்டணிகள் தவிர்த்து பார்த்தோன்னா நம்ம சைனா கூட போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை தாண்டி நம்மளுமே இன்னொரு ராணுவத்தில் நிறைய இடத்துல வளர வேண்டியது இருக்கு. ஆனால் நம்மளை விட பெரிய சொதப்பில் இந்த ஐரோப்பிய யூனியன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய இமேஜ்ன்றது காமிக்கப்படுது. ஐரோப்பிய யூனியனில் இந்த அளவுக்கு பெரிய ஃபண்டிங் ஆனது போடப்பட்டு இருக்கு, இந்த அளவுக்கு அதிகமான ஹைடெக் வெப்பன்ஸ் ஆனது அவங்களோட படைகளில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற 90% ஆஃப் வெப்பன் சிஸ்டம்ன்றது அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கிறதும், அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க ரெண்டலுக்கு எடுத்திருக்கிறது மட்டும்தான். அவங்களோட ஓன் வெப்பன் சிஸ்டம்னு பார்த்தோன்னா டெக்னாலஜியில் அவங்க ஒரு சில இடங்களில் சுப்பீரியராக இருந்தாலும், ஆனால் அவங்களோட நம்மளோட வெப்பன்ஸ்ன்றது பல கேட்டகரியில் ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ரஷ்யா உக்ரைன் போற உலகப்போர் 2 கூட சேர்த்து வச்சு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது நிறுத்தப்படணும், இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வரணும், புதின் அவரோட உக்ரைன் வாரை நிறுத்தியே ஆகணும், அவர் இந்த இடத்துல டீலை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை சொன்னதோ இல்லை இந்த மாதிரி அழுத்தமான ஒரு தொனியில் சொன்னதோ ட்ரம்ப்போட ஸ்டைலுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காருன்னு சொல்லலாம். புதின் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிரட்டுற துணி தான். நீ வந்து இந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணலனா உன் மேலே எந்த அளவுக்கு டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ, ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் பொருட்களை வாங்குறாங்களோ, இல்லை அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் ரஷ்யாவிலேருந்து வந்துட்டு இருக்கோ அது எல்லாத்துக்கும் அதிகப்படியான டாக்ஸை பே பண்ண வைக்க முடியும்னு ஒரு விதத்தில் மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான எக்கனாமிக் சாங்ஷன்ஸை இது வரைக்கும் வந்து அமெரிக்கா போட்டுக்கிறதுலாம் ஒரு சாங்ஷனே கிடையாது, இதை தாண்டி என்னால் போட முடியுன்றது அடுத்த ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. சரி, இதை கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கு, இது அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு விதத்தில் பேசி முடிச்சுக்கோங்க. நார்மலைசேஷன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரஷ்யாவோட எனர்ஜி ரிசோர்ஸஸை தவிர்த்து இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியனால் பெருசாக வந்து சர்வை பண்ணிட முடியாது, பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 மடங்குன்ற விலையை தாண்டி அதிகமாக கொடுத்துட்டுருப்பாங்க. இதில் ரொம்ப எனக்கு உறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சோவியத் யூனியன் 2ஆம் உலகப் போரில் நமக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 லட்சம் வீரர்கள் வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த போரில் வந்து ரெட் ஆர்மி சோவியத் யூனியனோட இராணுவம் 2ஆம் உலகப் போரில் இழந்தாங்க. ஸோ அப்படி உதவி பண்ணி நம்மளை ஜெயிக்க வச்ச அந்த நட்பை நம்ம மறந்துடக்கூடாது. புதினுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரஷ்ய மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு இப்போ இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டிய கட்டாயம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதில் அந்த சோவியத் யூனியன் ஹெல்ப் பண்ணியிருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்காகன்ற வார்த்தையை என்னால் மட்டும் இல்லை வரலாறுகளை படித்த யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம இது வந்து யூதர்களோட படுகொலைன்றது இந்த 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரோட நாசி படைகளால் அதிகமாக பண்ணப்பட்டுச்சு. இதை கொல்லப்பட்ட ஒட்டுமொத்த யூதர்களோட கணக்கெடுத்து பார்த்தோன்னா 6 மில்லியன், அதாவது ஒரு 60 லட்சம் யூதர்கள் வரைக்கும் நேரடியாக கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லையும் அவங்கள வந்து ரொம்பவே கொடூரமான முறையில் டார்ச்சர் பண்ணியெல்லாம் கொண்டாங்க. அமெரிக்காவோட லாஸை பார்த்தோன்னா, ஏன்னா இந்த யுத்தம் நடந்தது வந்து ஐரோப்பிய கண்டத்துலேயும் ஆசிய கண்டத்துலையும் தான், அமெரிக்கா கண்டத்தில் இந்த யுத்தம் நடக்கலை. அவங்களோட நேரடியான இராணுவ வீரர்களோட இழப்புன்றது 4 லட்சத்துக்கும் கொஞ்சம் கூட தான். அதேமாதிரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஐரோப்பியாவோட ஒட்டுமொத்த ரிசல்ட்டை எடுத்தாலும் அது எல்லாமே வந்து சில மில்லியன்ஸில் அடங்கிடும். ஆனால் ரஷ்யாவோட இழப்புன்றது எவ்வளோ தெரியுமா, அன்னைக்கு சோவியத் யூனியன் 2ஆம் உலகப் போரில் ஐரோப்பாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் நாசி படைகளை தோற்கடிக்கிறதுக்காகவும் கொடுத்த விலையானது 27 மில்லியன் உயிர்களோட இழப்புன்றது அன்னைக்கு சோவியத் யூனியனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 8 to 9 மில்லியன் வரைக்கும் 90 லட்சம் வீரர்களை நேரடியாக இழந்தாங்க. 12 மில்லியனுக்கும் அதிகமான நபர்களை, ஒரு 1,20,000 நபர்களை பொதுமக்கள் அந்த இடத்துல பறி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து காயத்தால் இறந்தவங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2.25 கோடி பேர். எப்போ, இன்னைய காலகட்டத்துக்கு கிடையாது, 1945 ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாஸை இந்த இடத்துல சோவியத் யூனியன் கொடுத்து தான் ஜெர்மனியை தோற்கடிச்சாங்க. இந்த இடத்துல வந்து அமெரிக்கா வந்து பெருசாக பீத்திக்கிற மாதிரியோ இல்லை அமெரிக்கா வந்து பெருசாக மாறுதடி சொல்கிற மாதிரி அந்த 2ஆம் உலகப் போரை முடிச்சது அவங்களா வேணா இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நாசி படைகளை வீழ்த்தினதும் ஜெர்மனியோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததும் முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அதில் சோவியத் யூனியனோட பங்குன்றது யாராலையும் மறுக்க முடியாது. அவ்வளோ பெரிய இழப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அமெரிக்கா வந்து 2ஆம் உலகப் போர் முடிக்கிறதுக்காக அணு ஆயுதங்களை வீசினாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் என்கிட்ட வந்து இதில் ஒரு காரணம் கூட பில் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல அணு ஆயுதம் வீசப்படுறதுக்கான தேவையே கிடையாது. அமெரிக்கா அவங்களோட பவரை காமிக்கிறதுக்காகவும் வரப்போகிற 200-300 வருடங்களுக்கு இல்லை இதுக்கப்புறம் அமெரிக்கான்ற நாடு மட்டும்தான் உலகத்தோட ஒரு முதன்மையான நாடாக இருக்கணுன்றது காமிக்கிறதுக்காக மட்டும்தான்
அந்த இடத்துல அணு ஆயுதங்களானது வீசப்பட்டுச்சு. ஸோ இத்தனை ஆயிரம் நபர்களை, ஏன் இத்தனை கோடி நபர்களை பறிகொடுத்த சோவியத் யூனியன் உங்களுக்கு உதவிகள் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் யுத்தத்தை முடிக்கிறதுக்காக அத்தனை ஆயிரம் நபர்களை கொன்ன நீங்கள் இந்த போரில் வந்து ஜெயிச்சிட்டதா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. இதோட கணக்கு இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். 1945 இந்த போரெல்லாம் முடிகிறப்போ தோராயமாக மெட்ராஸ் பிரசிடென்சி, இன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திராவோட சில பகுதிகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மெட்ராஸ் பிரசிடென்சியோட அந்த தோராயமான மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 2.5 கோடி தான் 1945. 1951 ஒரு 3 கோடியே 10 லட்சம் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஜனத்தொகையே இதுதான். ஒரே நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காலியானா, இல்லை ஒரே நாளில் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஜனத்தொகையை அப்போ காணாமல் போயிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இழப்பு தான் சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்டுச்சு. இல்லை இதை கரண்டான நிலைமையில் வச்சு சொல்லணும், இன்னைக்கு 2025 கணக்கின்படி சொல்லணும்னா ஒட்டுமொத்த நார்த் தமிழகமும், இதில் வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி 11 மாவட்டங்கள் இருக்குது. இந்த வட தமிழகத்தில் மட்டும் இந்த ஒட்டுமொத்த வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸையும் ஒரு இன்சிடென்ட்டில் நம்ம மொத்தமாக வந்து வைப் அவுட் பண்ணோன்னா எந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படுமோ அதுதான் அன்றைக்கி சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தையே இந்த அளவுக்கு மோசமாக பேசுறது என்னால் வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு வந்து கிரெம்ளின் வந்து இப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே 2019 நினைக்கிறேன், 2019-23 புதின் நேரடியாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து சோவியத் யூனியனோட பங்கு இந்த இடத்துல 2ஆம் உலகப் போரில் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அமெரிக்காவோ, பிரான்ஸோ, பிரிட்டனோ பெர்லினை போயிட்டு அட்டாக் பண்ணலை. அந்த இடத்துல இருந்து நாசி படைகளை விரட்டி அடிக்கலை. அதை பண்ணது ரெட் ஆர்மின்றதை புதின் அவர்களே நேரடியாக அவரோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல நாசி படைகளை வீழ்த்தினது சோவியத் யூனியனோட ரெட் ஆர்மி தான். அதில் மற்ற நாடுகளோட பங்கு இருந்தாலும் இந்த இடத்துல மேஜரான லாஸை கொடுத்தது, இல்லை அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்தது சோவியத் யூனியன் மட்டும். அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, இந்த இடத்துல மறைக்கவும் முடியாது. உலகத்தோட தலைவர்கள் யார் மாறினாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் வந்து எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் சரி, இந்த ஒரு லாஸை யூதர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அதை விட அதிகமான பாதிப்பு அன்னைக்கு சோவியத்தில் இருந்தவங்களுக்கு ஏற்படுது. இதுலேயும் யூதர்கள் கொல்லப்பட்டது அடக்கம் தான். ஸோ சோவியத் ரஷ்யாவோட அந்த தியாகங்களை, இல்லை சோவியத் ரஷ்யாவோட அந்த இழப்புகளை தள்ளி வச்சுட்டு ஒரு போரில் வெற்றி பெற்றதா அமெரிக்கா கிளைம் பண்ணுறதுன்றது இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.